சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் அது ரிலீஸ் ஆகலை அப்படின்னும் போது அது ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆகுதுன்றது பார்க்கலாம். ஒருத்தனை கொட்டை கொட்டை குனிவானா எந்திரிப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே நீங்கள் ஒரு விஷயத்த பண்ண அவருக்கான அந்த ஃபேன் பேஸோ மற்றவங்களும் அவன் மேலே எல்லோரும் திரும்புகிறாங்க. இப்போ அவர் ஃபோக்கஸ் ஆகுது. திமுக பிஜேபியை தான் அதிகமாக எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டசபை தேர்தலுக்கும் கூட சிறுபான்மையர்கிட்ட நான் பிஜேபியோடைய எதிர்ப்பாளர், சிறுபான்மையுடைய பாதுகாவலர் அப்படின்னு கட்டமைக்க அவங்க முயற்சிக்கிறாங்க. இந்த நேரத்தில் பிஜேபியும் சேர்ந்து விஜய் அடிக்கும் போது உண்மையான பாதுகாவலர் யாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கு வருது. நேஷனல் பார்ட்டியா காங்கிரஸ் வளரணும்னு நினைக்கிறவங்களா இருந்தால் அது விஜய் கூட்டணியில காங்கிரஸ் நகரத்தை தான் பார்ப்பாங்க. கேரளாவுடைய மாசம் பாண்டிச்சேரியிலுமே காங்கிரஸுக்கு திருப்பி ரூலிங்க்கு வர்றதுக்கு இது உதவும் இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஸ்டேட்ல ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிட் நிறைய பெனிஃபிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மோர் தென் 5 to 10% இம்பேக்ட் விஜயால காங்கிரஸ்க்கு யூஸ்ஃபுல்லா கிடைக்கும். அதாவது ரூலிங் பார்ட்டியா ஆகிறதுக்கு கேரளால விஜய் உதவுவாருன்றது நான் திடகாத்தமா நம்புறேன். ஜனநாயகன்னு ஒரு பின்னடைவு இருக்கு. டிவிகேக்கு வர வேண்டிய அலைன்ஸ் திருப்பி பிஜேபிக்கு மடைமாற்ற பல பணிகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ டிடிவி போன்றவர் என்டிஏக்கு போற மாதிரி இருக்கு. மோடி வந்ததுக்கு அப்புறம் இவர் டிடிவியோ ஓபிஎஸ்ஓ என்டிஏ கூட்டணி போவான்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பா சேர்க்க மாட்டோம்னு அவர் திட்டவட்டமா சொல்றாரு. அவர் யாரும் சேர்க்க மாட்டாரு. டிடிவி சொல்லவே இல்லை. சசிகலாவை சொன்னாரு, ஓபிஎஸ் சொன்னாரு, சசிகலா சொன்னாரு. அதிமுகவுக்கு பிஜேபி என்ன முடிவு எடுக்குதோ அதுதான். நீங்க இங்க நான் 1000 சொன்னாலும் அப்போ அதிமுக நீங்க தலைமை தாங்கிறது பிஜேபி தான். நிஜம் தானே. இப்போ நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன். போன தடவை பிஜேபி 20 தொகுதி கொடுத்தாரு. சரியா, முடிஞ்சா நீங்க 20 தொகுதி நிற்க வச்சிருங்க. நீங்க எடப்பாடி தான் டிசைடிங் ஃபேக்டரு, பெரிய லீடர்னு ஒத்துக்கிறேன். தேமுதிகவோட மாநாடு கடலூர்ல நடந்துச்சு. உங்க விஜய் பிரபாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய்க்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. காங்கிரஸோட தூண்டில விழுந்துடாதீங்கன்றாரு. அது ஏன் அங்க சொல்லணும்? அவர் என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு? அவர் எந்த கூட்டணிக்கு போக போறாரோ அதை வச்சு நம்ம அதை சொல்லிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஃபைன் டைம் மீடியாவின் CEO திரு காமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தேவா சார். தமிழ்நாடு அரசியல் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பேசப்படுறது உங்களுக்கே தெரியும். ஜனநாயகன் தொடர்பான சர்ச்சை தான். தொடர்பான வழக்கம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்துச்சு. ஸோ அது என்னன்னா ஜனவரி 21 தள்ளி வச்சிருக்காங்க. அது எப்படி வேணாலும் வரலாம். இப்போ என்ன கேள்வினா, திரு விஜய் அவர்கள் ரொம்ப நெருக்கடியை சந்திக்கிறதாகவும், பாஜக தொடர்ந்து விஜய் அவர்கள் நெருக்கடி கொடுக்கறதாகவும், காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு ஆதரவாக இறங்கிட்டாங்க. இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒருவேளை தாவேக்காவோட கூட்டணிக்கு பேசுறாங்களா, இல்ல திமுக கிட்ட பேரம் பேசுறாங்களா சீட்டுக்கு? எப்படி எடுத்துக்கலாம்? இது நம்ம 2 விதத்துலையும் பார்க்கலாம் தேவா. முதல்ல படத்துடைய ரிலீஸ் கண்டென்ட் பேசிடலாம். என்னன்னா, ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் அது ரிலீஸ் ஆகலை அப்படின்னும் போது அது ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆகுதுன்றது பார்க்கலாம். ஒருத்தனை கொட்டை கொட்டை குனிவானா எந்திரிப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே நீங்கள் ஒரு விஷயத்த பண்ண அவருக்கான அந்த ஃபேன் பேஸோ மற்றவங்களும் அவன் மேலே எல்லோரும் திரும்புகிறாங்க. இப்போ அவர் ஃபோக்கஸ் ஆகுது. ஃபோக்கஸ் ஆகும்போது அது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்றதான் நான் பார்க்குறேன். இன்னொரு விதத்தில் திமுக பிஜேபியை தான் அதிகமாக எதிர்த்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சட்டசபை தேர்தலுக்கும் கூட அதிமுகவை எதிர்க்கிறத விட பிஜேபி எதிர்க்கிறது அதிகம். ஸோ அவங்க என்ன கட்டமைக்கிறாங்கன்னா, சிறுபான்மையர்கிட்ட நான் பிஜேபியோடைய எதிர்ப்பாளர், சிறுபான்மையுடைய பாதுகாவலர் அப்படின்னு கட்டமைக்க அவங்க முயற்சிக்கிறாங்க. இந்த நேரத்தில் பிஜேபியும் சேர்ந்து விஜய் அடிக்கும் போது உண்மையான பாதுகாவலர் யாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கு வருது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இப்போ காங்கிரஸ் மாதிரியான கட்சியை ஆதரவு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதில் 2 விதமான கூட்டணி கணக்கும் இருக்கும். ஒன்று, இதை வச்சு திமுகவோட சீட்டு பேரம் பேசி அங்கேயே வேணும். இது யார் பண்ணுவா அப்படின்னா, இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் ஒரு 10 MLA ஆகணும்னு நினைக்கிறவங்க அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் நேஷனல் பார்ட்டியாக காங்கிரஸ் வளரணும்னு நினைக்கிறவங்களா இருந்தால் அது விஜய் கூட்டணியில் காங்கிரஸ் நகரத்தை தான் பார்ப்பாங்க. ஏன்னா கேரளாவுடைய மாதம் பாண்டிச்சேரியிலுமே காங்கிரஸுக்கு திருப்பி ரூலிங்க்கு வர்றதுக்கு இது உதவும். விஜய் யூஸ் ஆகும். இங்கே வர முடியாதுன்றது தெரியும் காங்கிரஸுக்கு.
என்ன இருந்தாலும். ஆனால் விஜய் இருக்கிறதுனால இந்த 2 ஸ்டேட்டில் வந்து ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிட் நிறைய பெனிஃபிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மோர் தென் 5 to 10% இம்பேக்ட் வந்து விஜயால காங்கிரஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கும். அதாவது ரூலிங் பார்ட்டியாக ஆகிறதுக்கு கேரளாவில் விஜய் உதவுவாருன்றது நான் திடகார்த்தமாக நம்புகிறேன். பாண்டிச்சேரியிலையுமே இது தமிழ் பேஸ் தான்றதுனால அங்கேயுமே அது வந்து ஒரு ப்ளஸ்ஸு. இவரை வந்து இறக்கிறதுக்கு காங்கிரஸ் திருப்பி ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்துக்குமே சேர்த்து பார்க்கும்போது இந்த கூட்டணி கணக்கு அவங்களுக்கு உதவும். எம்பி எலெக்ஷன் அப்போ பொறுமையாக இருந்து கூட பார்த்துக்கலாம், அப்போ என்ன முடிவு எடுக்கலாம்னு கூட எடுத்து இப்போ கூட்டணி உடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து பாண்டிச்சேரியில் சிஎம்மாக இருக்கவர் ரங்கசாமி இருக்காரு. ரங்கசாமியும் திரு விஜய் அவர்களும் ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப அவர் காங்கிரஸ் கூட கூட்டணி போவார். க்ளோஸுன்னு கூட இருக்கட்டும், தப்பில்லை. தேர்தல் கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ சப்போஸ் நீங்கள் கூட்டணிக்கு வந்துருங்க, பாண்டிச்சேரியில் சப்போஸ் காங்கிரஸ் அண்ட் டிவிகே அலைன்ஸ் இருந்தால் டிவிகேவுடைய ஆளு தான் சிஎம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக ஓகே சொல்லுவேன். ரங்கசாமி கிட்ட அப்படி இருக்க முடியுமா? கஷ்டம். ஒன்று. ரெண்டாவது, இல்லை நாங்கள் சிஎம்மாக இருந்தால் கூட உங்களுக்கு துணை முதல்வர் கொடுப்போம்னு காங்கிரஸ்க்குள்ளே டீலிங் நடக்கலாம் டிவிகே கூட. ஆனால் டிவிகேக்கும் ரங்கசாமிக்கும் அது நடக்காது. ரங்கசாமி ரொம்ப பழுத்த அரசியல்வாதி. ஜெயலலிதாவுக்கே தண்ணி காட்டினவர், தொகுதி மந்திரி சபையில் இடம் கொடுக்காம ஏமாத்தினவர், தேர்தல் முடிஞ்சோடனே கழட்டி விட்டவர். ஸோ இதை வந்து திரு விஜய் அவருக்கு சொல்லுவாங்க. ஸோ அங்கே அவரை நம்பி போகிறத விட ஆப்போனண்ட்டில் போகிறது பெட்டர் அப்படின்றது தான். ஸோ அதில் விஜய் அவருக்கு என்ன லாபம்? இங்கே காங்கிரஸ் கூட்டணியில் வரும்போது ஒரு 3-5% ஓட்டு வந்து இவங்களுக்கு வந்து சேரும். அது வந்து விஜய்க்கு முக்கியம். ஸோ ரங்கசாமியால் தமிழ்நாட்டில் 1% இல்லை 0.5% ஓட்டு கூட விழாது. ஒரு 1000 ஓட்டு விழுமான்றது கூட நம்மளால சொல்ல முடியாது. இல்லை. அதனால இப்படி தான் ஒரு கட்சி வந்து கணக்கு போடணும். ஸோ விஜய் ரங்கசாமி கூட சேர்றதை விட காங்கிரஸ் கூட சேர்ந்தா இங்கே அவருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது, அங்கே அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. கேரளாவில் இது 3 இடத்துலையுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன் ஒரு 10 சீட்டு விஜய் ஆளுங்களுக்கு கேரளாவில் கூட கொடுக்கலாம் சீட்டு, வாய்ப்பு இருக்குது. ஸோ இது விஜய்க்கு ப்ளஸ். அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். 2 பேருக்குமே ப்ளஸ், 2 பேருக்குமே ப்ளஸ். ஸோ இதை தான் நம்ம பார்க்கணும். ஆனால் காங்கிரஸ் இருக்க உள்ளூர் நிர்வாகிகள் இதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா இங்கே பொறுத்த வரைக்கும் பதவி தான். இப்போ எப்படி பிஜேபியில் அண்ணாமலை மாற்றி சில பேர் இந்த அலைன்ஸை ஃபார்ம் பண்ணுறதுன்னா அவங்களுடைய எம்எல்ஏ இதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கோ இல்லை புது எம்எல்ஏ உருவாகணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து இது பேக்கப்பில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் காங்கிரஸுக்கும். ஓகே, உள்ளே இருக்கிற ஆளுங்க திமுக ஃபேவரில் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் இதை உடைய விட மாட்டாங்கன்றது என்னுடைய இது வந்து லாஸ்ட் மினிட் எனி காஸ்ட் எனி திங் ஹேப்பன். விஜய் திமுகவே எனக்கு காங்கிரஸ் வேணான்னு நினச்சிட்டாங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக நடந்துடும். இப்போ ஏன் சொல்கிறேன்னா பார்த்தீங்களா சார், காங்கிரஸில் குறிப்பாக விஜய் அவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறதுல யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மாணிக்கம் தாக்கூர் இருக்காரு, ஜோதிமணி இருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து கட்சியோட தலைமை செல்வ பெருந்தகைக்கு அகைன்ஸ்டாக பேசுகிற ஆள். ஸோ இவங்க வந்து இன்டர்நெட்டாக மெசேஜ் பண்ணுறாங்களா, செல்வ பெருந்தைக்கு நீ இப்படி நடந்துக்காத, திமுக ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு ஒரு மெசேஜ்னு எடுத்துக்கலாமா? நீங்கள் அது சப்போர்ட்டுன்றதெல்லாம் இல்லை. இது அவங்க வந்து விஜய் இதை ஓப்பன் பண்ணுறாங்க, அது நெகோசியேஷனு கூடன்னு வச்சுக்கோங்களேன். சீட்டு பேரங்களுக்கும் உதவும். இப்போ மாணிக் தாக்கூர் இப்போ பேசிகிட்டே இருக்காரு, அவர் ஒரு தொகுதி எதிர்பார்க்குறாரு, அந்த தொகுதியே கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அவர் எனக்கு தெரிஞ்சு வேளச்சேரி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு நான் நினைக்கிறேன். வேளச்சேரியில் இப்போ திமுக நிர்வாகி ஒருத்தர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஓகேவா? அதை இப்போ இந்த இதை வந்து சரி என் திமுக நிர்வாகி நான் ஆஃப் பண்ணிடுறேன், மாணிக்க தாக்கூருக்கு நாங்கள் சீட்டு கொடுத்துட்றேன்றது கூட நடக்கலாம்ல. எல்லாருமே சுயநலமாகவும் இருப்பாங்கன்றது தான் என்னுடைய இது. எந்த அரசியல்வாதியும் அவனுடைய பலன் இல்லாமல் இன்னொருத்தருக்கு வந்து கிடையாது. பொது நலன்றது தொகுதி பேரத்துலையும் தொகுதிகள்லையும் கிடையவே கிடையாது. தனக்கு என்னன்றது முதலுக்கு அப்புறம் தான் ஊருக்குன்றது தான் அவங்களுடைய இது. நான் மாணிக் தாக்கூர் அவருடைய இதை வந்து நான் அந்த பேட்டர்னில் பார்க்குறேன். ஜோதிமணியை வந்து மேபி அங்கே உள்ள இருக்க செந்தில் பாலாஜி பாலிடிக்ஸுக்காக அகென்ஸ்ட் கூட பேசலாம். ஆனால் ஜோதிமதி வந்து கொஞ்சம் ராகுலோடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க, பேசுகிற அளவுக்கு நேரடியாக பேசுகிற அளவுக்கான ஒரு இதில் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட கொஞ்சம் நம்ம வேலிடாக எடுத்துக்கலாம். அந்த மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் அடிக்கடிக்கு பேசுறது, அவர் பேசுறதையுமே நம்ம இதை வந்து வேலிடாக எடுத்துக்கலாம். ஸோ எதிர்பார்க்குறாங்க காங்கிரஸ் மூவ் பண்ணணும்னு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன்னு ஒரு பின்னடைவு இருக்குது. இப்போ டிவிகேக்கு வர வேண்டிய அலைன்ஸ் வந்து திருப்பி பிஜேபிக்கு மடைமாற்ற பல பணிகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ டிடிவி போன்றவர் வந்து என்டிஏக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ
ஸோ இது எனக்கு தெரிஞ்சு 22, 23ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆயிடும். ஆமாம் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு வராரு. வராரு. ஆமா. வர அன்னைக்கு இதை வந்து கூட்டணி மேடையா அறிவிக்கிற பிளான்ல இருக்கிறாங்க. ஸோ இதுக்குள்ள அதிமுக அலைன்ஸ் ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது தான் டிவி கேக்குன்னு ஆகும். சரி, நீங்கள் சொல்கிறீங்க மோடி வந்ததுக்கப்புறம் இவர் வந்து டிடிவியோ ஓபிஎஸ்ஓ இந்திய கூட்டணி போவான்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக சேர்க்க மாட்டோம்னு அவர் திட்டவட்டமாக சொல்கிறாரு. அவர் யாரும் சேர்க்க மாட்டேன்னு சொன்னார். டிடிவி சொல்லவே இல்லையே. சசிகலாவை சொன்னார், ஓபிஎஸ் சொன்னார். ஓபிஎஸ் சொன்னார், சசிகலா சொன்னார். நீங்கள் ஓபிஎஸ் இல்லைனாலும் டிடிவியை வச்சு அந்த ஓட்டை அவரால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கலாம் இல்லையா? அதிமுக இருக்கும், பிஜேபி என்ன முடிவு எடுக்குதோ அதுதான். நீங்கள் இங்கே வந்து நான் வந்து 1000 சொன்னாலும் அப்போ வந்து அதிமுகவுக்கு நீங்கள் தலைமை தாங்கிறது பிஜேபி தானா? நிஜம் தானே. சரி, நீங்கள் இப்போ நான் ஒரு ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன். போன தடவை பிஜேபி 20 தொகுதி கொடுத்தாரு, சரியா? முடிஞ்சால் நீங்கள் 20 தொகுதி நிற்க வச்சுருங்க. நீங்கள் வந்து எடப்பாடி தான் டிசைடிங் ஃபேக்டரு, பெரிய லீடர்னு நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் 25 தொகுதியில் நிறுத்துங்கப்பா, 25 தொகுதி பிஜேபிக்குள்ளே நிறுத்துங்கப்பா. நான் 20 கூட சொல்ல, 5 தொகுதி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்லிமெண்ட்லலாம் ஏற்றிட்டோன்னு சொல்கிறாங்கன்றது. உன்னால் முடிஞ்சால் அதிமுகவால் பிஜேபி தொகுதியை இதுக்குள்ளே நிறுத்த சொல்லுங்கள். முடியாதுன்றீங்க? முடியாது. ஏன் சார்? நீங்கள் பாருங்கள், அவர் சொல்லுவார்ல நாங்கள் பார்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து எடப்பாடி வந்து நம்ம வடிவேலு காமெடியில் வர மாதிரி தான். நான் பயப்பில்லை, நான் தைரியமான ஆளுன்னு சொல்லிட்டு உள்ள மேலெல்லாம் முகத்தையும் பாடியும் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு பேஸ்மெண்ட் வீக்காக இருக்கிற மாதிரி தான். பிஜேபி தான் டிசைடிங் ஃபேக்டரி ஆஃப் ஏடிஎம்கே. இப்போ 25 சீட்டு கொடுத்தா ஆப்போனண்ட்டுக்கு ஈஸியாக வின் பண்ணிட்டு பெற மாட்டாங்களா சார்? ஒரு பேச்சு கேட்குறேன். ஒரு 25 தொகுதியில் பிஜேபி நிற்குது, அதில் குறைஞ்சது 20 டிஎம்கே ஆப்போனண்ட்டில் என்னன்னா ஈஸியாக வின் பண்ணிட்டு போகலாம்ல. இது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு மைனஸ் தானே? அப்படி 20மே வராது. இது ஏடிஎம்கேக்கு மைனஸில். இப்போ அப்படி வச்சுப்போம், என்டிஏக்கு மைனஸ். சரி, நான் இப்படி எடுங்க. போன தடவை 180 தொகுதி அதிமுக நின்றுச்சு, 60 தொகுதி தான், 66 தானே ஜெயிச்சாங்க. இப்போ நீங்கள் பாதி கொடுக்குறோம்ல, அப்போ அங்கெல்லாம் டிஎம்கே எப்படி ஜெயிச்சாங்க? சரி, அது வேவு வேறு. சரி, இது வந்து கூட்டணி கட்சி இதை சொல்லி வந்து இந்த பேரம் பேசுகிறாங்க இல்லையா, தலைமை தாங்குற கட்சி வந்து பேரம் பேசுவாங்க. வின்னிங் ஃபேக்டர்ஸு, அண்டர்ஸ்டாண்டிங் போகிறது, அந்த மாதிரி இடம் தோக்கிறதுக்கு மெயின் காரணம் ஒன்று சொல்கிறேன் நான். சார், நீங்கள் ஒன்று சொன்னீங்க சார், போன வாட்டி 180 சீட்டில் ஜெயிச்சாங்க, அப்போ டிஎம்கே கிளாஸ் வரும்போது டிஎம்கே ஜெயிச்சாங்க, எல்லாம் ஓகே தான். இப்போ டிஎம்கேக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி போயிட்டு இருக்கு. அங்கே ஏடிஎம்கே நிற்கிறதும் பிஜேபி நிற்கிறதும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்படி கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி இப்போ 2ஆக பிரியுது இல்லை. இந்த பக்கம் டிவிக்கே இருக்கு, இந்த பக்கம் ஏடிஎம்கே இருக்குது. இது ஒன்று வச்சுருங்க. அதில் இப்படி வாங்க, நீங்கள் அலைன்ஸில் கொடுத்துட்டேன், நான் சின்சியராக வேலை பார்த்து ஒன்று ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சாதான் நீங்கள் ஜெயிப்பீங்க. புரியுதா? இப்படியும் நடக்கலாம். இந்த தோக்கிறதுன்றது வந்து எதிர்கட்சியால் மட்டும் நடக்கிறது இல்லை, கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்னாலையும் நடக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 2011 விஜயகாந்த் அவருக்கு இதில் ஒரு இன்டர்னல் டிஸ்கஷன் நான் சொல்கிறேன். 41 தொகுதியில் 29 தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சுது, ஓகேவா? ஆனால் அதிமுக நின்ன தொகுதியில் மேக்ஸிமம் ஜெயிச்சிட்டாங்க. 5 தொகுதிக்கு மேலே தான் தோல்விகளே ரொம்ப கம்மி. ஸோ அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, 234 தொகுதியில் 201 தொகுதி கிட்ட ஜெயிச்சிட்டோம், நான் 41ல் 35 கிட்ட ஜெயிக்க வேண்டியது, நான் ஒரு 5-6 தொகுதியில் தோக்கிறதுக்கு கட்சிக்காரங்க சரியாக வேலை பார்க்கல. அது ஒரு ஃபேக்டராக இருக்கு. அதனால அது நடக்கும் போது தான், அது முடிஞ்ச தேர்தலுக்கு அப்புறம் தான் முனுசாமியை கார்னர் பண்ணுறாங்க ஜெயலலிதா அவர்கள். அந்த தேர்தல், ஏன்னா ஒரு சில தொகுதி அந்த பக்கம் வந்து செய்யலை, தோத்தது தேமுதிக. ஸோ அந்த பெல்ட்டு அவங்க அந்த 1 இயர் அந்த சர்க்கிளில் அவர் தோக்கத்துக்கு காரணமாக இருந்தவர் வந்து முனுசாமியாக பார்க்கறது, சரியாக வேலை செய்யலை, சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்றத வந்து உள்ளே பேசப்பட்டது. நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முனுசாமிக்கும் தேமுதிக தலைவர் ஆகாது. இது காரணம் அங்கேருந்து ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ இந்த மாதிரியும் உள்ளே நடக்கும். இதை இப்போ ஸ்ட்ராங்காக பண்ணி தான் ஆகணும். இப்போ பிஜேபி வந்து கொங்கு பெல்ட்டில் தான் அதிகமாக சீட்டு கேட்குறாங்கன்னு ஒரு டாக் இருக்கு. இப்போ அங்கே ஜெயிக்க வேண்டிய இடத்துல சப்போஸ் பிஜேபி தோத்தா யார் காரணமாக இருப்பாங்க? ஏடிஎம்கே தான். அவ்வளோதான். ஸோ இப்போ ஜெயிக்க வைக்க வேண்டியதும் கூட்டணி இருக்கு, தோக்க வைக்கிறதும் கூட்டணி தலைமையுடைய கையில் தான் இருக்கு. ஸோ இப்படியும் இருக்கும். ஆனால் அலைன்ஸ் ஏற இந்த செனாரியோ மாறும் போது இது வேவாகவும் போகலாம், இல்லைன்னா இந்த 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 இதில் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி கூட்டாட்சியாகவும் போகலாம். ஒரு ஆன்டி இன்கம் வச்சு தான் காரணம் தோக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ
அப்ப கூட்டணி கட்சியே காலவாரி விட்டு காலை வாரி விடவும் பார்ப்பாங்க. அப்ப போன எலெக்ஷன்ல இப்ப வந்து நீங்க 50 தொகுதி கேட்டாங்க, பிஜேபி வேற வழியில ட்விஸ்ட் பண்ணி வாங்கிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு இதுல எடுத்துக்கோங்க 63 தொகுதி வாங்கினாங்க காங்கிரஸ். காங்கிரஸ் எத்தனை ஜெயிச்சாங்க? ரொம்ப கம்மி, 5 4 தான். எல்லா இடத்துலயும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம தான் போச்சா? ஒரு சைடு ஆன்டி வச்சு ஒரு வெறுப்பு இருந்தா கூட கூட்டணி கட்சி திமுக அங்க வேலை செஞ்சுதான்றது கேள்விக்குரியங்க. அந்த வேலை செய்யாம கூட ஓ நீ இப்படி கேட்டேன்னா நான் இப்படி வேலை செய்வேன்னு கூட அவங்க செஞ்சிருக்கலாம் இல்லையா? அப்ப போன எலெக்ஷன்ல வந்து 20 தொகுதி பிஜேபி கொடுத்தாங்க ஏடிஎம்கே. அப்ப இதே வேலை அங்க செஞ்சிருக்கலான்றீங்களா? கண்டிப்பா நடந்திருக்கும். ஏன் நீ அடுத்த வாட்டி நீ என்கிட்ட 20 சீட்டு கேட்க கூடாது? எப்பவுமே இந்த ஒரு செனாரியோ வந்து எப்படின்னா, ஜெயலலிதா இருந்தாங்கன்னா பரவாயில்ல, நம்ம கண்ண முடிவு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வேலை செய்யல அப்படின்னா காலி. அவங்க அலைன்ஸ்ல இருக்காங்க இல்லாங்கன்றல ஏன் பேச்சை நீ மீறி இருக்க, அவ்வளவுதான். நீங்க முடிஞ்ச மறுநாளே தேமுதிக வெளியே வந்திருந்தா கூட ஜெயலலிதா அவர்கள் அவர் மேல நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன ஆர்டரை நீ ப்ரொசீட் பண்ண வேண்டியதுதான் உன்னுடைய அந்நிய தேதியோடைய வேலை. அதை நீ செய்யலை அப்படின்னா நீ என்ன மீறி என்ன வேணா செய்வ அப்படின்றது தான் அவங்களுடைய காலாக இருக்கும். ஸோ அதே தான் இங்கேயும். இதெல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ தேமுதிகவோட மாநாடு கடலூர்ல நடந்துச்சு சார். அங்க வந்து விஜய் பிரபாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய்க்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. காங்கிரஸோட தூண்டில வந்து விழுந்துடாதீங்கன்றாரு. அது ஏன் அங்க சொல்லணும்? அவர் என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு? அவர் எந்த கூட்டணிக்கு போக போறாரோ அதை வச்சு நம்ம அதை சொல்லிடலாம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அதிமுக கூட்டணியை ஃபைனல் பண்ணிட்டாங்க. தேமுதிக 22, 23 அறிவிப்பு வந்துடும். தை பொருந்தால் வழி பிறக்கணுடைய ட்விஸ்ட் வந்து அதுதான். ஆக்சுவலாக போன ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அது திமுக செனாரியோவா இருந்த விஷயம் எல்லாருக்குமே பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அது வந்து ஒரு பெரிய சேஞ்சு. இப்போ வந்து பிஜேபி அலைன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அது அறிவிப்பு வருது அப்படின்னா திமுக இந்த பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, டிவிகே ஸ்ட்ராங் ஆகிடக்கூடாதுன்னு கூட நினைக்கலாம் காங்கிரஸ். ஓகே, இப்படி ஒரு ஃபார்முலாவில் போயிட்டு இருக்கு. அப்படியும் இருக்கலாம். இன்னொன்று விஷயம், உண்மையாகவே விஜய் பிரபாகர் விஜய் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த தேர்தலில் தனியாக நில்லுங்க, அடுத்த தேர்தலுக்குள்ளே நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க அப்படின்ற மாதிரியான சிக்னலும் இருக்கலாம். தேமுதிக ஒரு தாவேகா மாதிரி கூட்டணியில் வச்சா எப்படி சார் இருக்கும்? வாய்ப்பு இருக்கா? நல்லா இருக்குமா அந்த ஃபர்ஸ்ட் அந்த கூட்டணி? இதில் பிரச்சனை இங்கே நிறைய ஈகோ பிரச்சனை இருக்குது தேவா. அவங்கவுங்களோட உயரம் அவங்கவுங்க பார்த்துட்டாங்கன்னா அந்த ஈகோ இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இங்கே என்ன பிரச்சனை, நான் சீனியர் ஜூனியர் இந்த பிரச்சனை பேச்சு இருக்கிற வரைக்கும் அரசியல் வந்து எடுபடாது. நம்மளுடைய நிதர்சனத்தை இப்போ இன்றைக்கி டிடிவி வந்து அதிமுக அலைன்ஸில் சேர தயாருன்னு சொல்கிறாரு. போன தேர்தலேருந்தே சொல்லிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஏன் இறங்கி வரைக்கும் போகிறாரு? தான் உயரம் தெரியும், நான் எனக்கு இருக்குன்றதுனால நான் 50 சீட்டு கேட்கலாம், நான் டிமாண்ட் பண்ண மாட்டேன், எனக்கு என்ன வேணுன்றதை எனக்கு அதுதான் அரசியல். விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுக்கணும், ஏறி உக்கார வேண்டிய இடத்துல ஏறி உக்காரணும். இவங்க விட்டு கொடுக்காம நான் தான் பெருசுன்னு பேசுகிறவங்க அது ஒரு அழிவின் விளிம்பு கொண்டு போகிறதுக்கான நடவடிக்கையாக தான் இருக்குமே தவிர வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் சொல்கிற மெசேஜ்னு எடுத்துக்கலாமா? 2 பேருக்குமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி யார் எந்தெந்த கட்சிகள்லாம் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு இது வந்து பொருந்தும். ஏன்னா தொடர்ந்து இந்த 3 பேர் மட்டும் அதிமுக சேர்க்கவே மாட்டேன்னு குறியா இருக்கார்ல. ஏன்னா விட்டு கொடுத்துட்டு போறதா ஒரு அரசியல் தலைவருக்கு அழகுன்னு நீங்க சொல்றீங்க, அதை அவர் பண்ண தவறுறாரு. நான் வந்து ஒரு கவுன்சில் எலெக்ஷன், சின்ன பையன் 5வது 6வது படிக்கிறதுலேருந்து கவுன்சில் எலெக்ஷன்லேருந்து நான் வேலை பார்த்துருக்கேன். எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு எல்லாம் நின்று இருக்காரு, அதுக்கெல்லாம் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஓட்டும் எவ்வளோ முக்கியன்றதை தேர்தல் வேலையில் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். கிரவுண்டில் இருக்கும் அன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப முக்கியம் தெரியும். ஆனால் நம்மளை நம்பி வர்றாங்க, அதனால் ஒரு ஓட்டு லாபம்னா கூட அதை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறவர் தான் தலைமையாக இருக்குன்னா நான் ஏற்கனவே இதை பதிவு பண்ணுறேன். அதில் எடப்பாடி ரொம்ப வீக்காக இருக்கார், நெகட்டிவாக இருக்கார். அதனால தான் நான் எனக்கு வந்து எடப்பாடி சிஎம் ஆகணும்னு அவர் என்ன இல்லைன்றதை நான் தீர்க்கமாக நம்புறதுக்கு ஒரே காரணம் அதுதான். கடைசி நிகழ்ச்சிகள் கூட இதான் சொல்லியிருந்தீங்க நீங்கள். ஆமாம், அவருடைய எண்ணம் எடப்பாடி வந்து சிஎம் ஆகிறது இல்லை, தன் கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சுன்னு கொஞ்சம் நாளைக்கு இதை இருக்கிறத காப்பாற்றிட்டு அடுத்தது போயிடணுன்றது, இருப்பை காப்பாற்றிக்கணும், அவ்வளோதான்றது தான் என் பாயிண்டாக தோணுதே தவிர தான் ஜெயிக்கணும், ஒரு 10-30 அமைச்சர் உருவாகணும் அப்படின்றதுடைய எண்ணம் அவருக்கு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதனால தான் இந்த தடவை பிஜேபியுமே ரொம்ப தெளிவாக கொங்கு பக்கத்தில் நிறைய தொகுதிகள் கேட்கறதா எனக்கு வந்து அந்த தகவல். அது ஒரு விட்டு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் இல்லை, அந்த தொகுதிகளை இருக்கணும். இதை பொறுத்து தான் பார்ப்போமே, அதான் பெரிய லீடரா இல்லைன்னா இதுவான்றத 23 மேலே தெரிஞ்சிடும். நன்றி சார். பாய்.